ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எம்எஸ் எக்ஸலில் எப்படி ஒரு டேட்டா ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை என்டர் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதும் அதில் ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கோடிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைல் அப்படின்ற டேப்பில் போயிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே அதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணோடனே ஆல் கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். ஆல்ஃபபெட் எஃப்பில் போயிட்டு ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரேன். ஃபார்ம் ஆப்ஷனை சர்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் ஃபார்ம் ஆப்ஷன் நீங்கள் பார்த்ததும் அதை ஆட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கீழே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த குயிக் அக்சஸ் டூல் பாரில் ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி டேட்டாவை என்டர் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார்மில் டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்க்கான ஒரு டேபிளை நான் இப்போ இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன், டேட்டாவை என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ன்ற டேபிளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ் தான் நம்ம டேபிள்னு சொல்லுவோம். அப்போ அந்த காலமுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம். அதாவது ஃபஸ்ட் காலமில் ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட்டு நேம் இருக்கும், அடுத்தது டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்போது இதெல்லாம் நம்ம காலம் நேமாக கொடுப்போம். இப்போ நான் அதே போல் தான் நான் ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர்னு சொல்லி கொடுத்து அந்த ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த என்னென்ன ஹெட்டிங் கொடுத்தனோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl T கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே மொபைல் நம்பர் அப்படின்ற காலமை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலம்ஸ், அதாவது இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதாவது Ctrl T அப்படின்றது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், ஓகேங்களா? அப்படி நான் கொடுத்தோடனே எனக்கு அங்கே டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த செக் பாக்ஸில் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டேபிளாக க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கேயும் நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டாவை என்டர் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும், அதாவது ஹெட்டர் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம டேட்டாவை என்டர் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அந்த ஃபார்ம் டூலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ண ஹெட்டிங் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஷீட் 1 தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் எதுவும் சேவ் பண்ணலை, நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹெட்டர் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் 1 டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா? இப்போ நான் ரெஜிஸ்டர் நம்பரில் 1000 கொடுக்குறேன். நேமில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அட்ரஸும் அதே போல் உங்களுக்கு என்ன அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணுமோ, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெட்டிங் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த ரெக்கார்டு எல்லாம் போயிட்டு அந்த ஃபஸ்ட் ரோவில் எனக்கு சேவ் ஆகிடும். அதே போல் நெக்ஸ்ட் ரோ நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1002 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா டிபார்ட்மெண்ட், அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலம்ஸை, ஒவ்வொரு ஹெட்டராக அதனுடைய காலம்ஸை நான் ஃபில் பண்ணுறேன். அந்த ரெக்கார்ட் ஃபில் பண்ண உடனே எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கே நியூ கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அந்த டேட்டாவும் இங்கே இந்த டேபிளில் என்ட்ரி ஆகிடுச்சு இல்லைங்களா? அதே போல் இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் எகெயின் நான் வேறு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்குவோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ அப்படின்னு, ஏன்னா இது ஒரு நியூ டேட்டா ஓகேங்களா, அதனால் நியூ கொடுத்தா தான் உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். இப்போ நம்ம இதில் ப்ரீவியஸ் டேட்டா ஏதாவது ஃபைன் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் டேட்டா ஏதாவது ஃபைன் பண்ணணுன்னாலும் இதில் வந்து ஃபைன் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைன் ப்ரீவியஸ் நான் கொடுத்துட்டேன். ஃபைன் ப்ரீவியஸ்னும் போது எனக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி டேட்டா என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதில் ஏதாவது எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொடுத்துட்டே போனீங்கன்னா எது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாவோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் கொடுத்து இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். பர்மனெண்ட்டாக இது டெலீட் ஆகிடும் இந்த ரெக்கார்ட். ஓகே கொடுத்தோன்னா இப்போது அந்த ரெக்கார்ட் டெலீட் ஆகிடுச்சு. ஏன் இந்த ப்ராசஸில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். பட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இதில் நம்ம வந்து ஒவ்வொரு செல்லாக மூவ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டில் மூவ் பண்ணி நம்ம டேட்டாவை என்ட்ரு பண்ண தேவையில்லை. அண்ட் இதில் டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.